பார்க்க போகிறோம்னுச்சுன்னா ஒரு காரில் வந்துட்டும் எவ்வளவு 4 டயருக்கும் எவ்வளவு காற்று அடிக்கணுங்கிறது வந்துட்டும் சில பேர் தெரியாமல் கேட்காங்க வந்துட்டும். அது வந்துட்டும் ஒவ்வொரு கார்லையும் வந்துட்டும் இந்த சைட் இந்த போஸ்ட்டில் வந்துட்டும் ஸ்டிக்கர் பண்ணப்பட்டிருக்கும். இல்லைன்னு சொன்னால் வந்துட்டும் இந்த சைடில் வந்துட்டும் ஸ்டிக்கர் போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதில் வந்துட்டு ஒவ்வொரு டயருக்குமான காற்று 4 டயருக்குமான காற்று வந்துட்டும் அளவு வந்துட்டும் இதில் தந்திருப்பாங்க. அதை பற்றி பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 225 போட்டுக்குது. இது வந்து டயரில் அகலத்தை குறிக்குது 225 மில்லிமீட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 60ன்னு சொல்லி போட்டுக்குது. இது வந்து டயர்ட உயரத்தையும் அகலத்துக்கும் உள்ள விகிதம் 100 விகிதம் காட்டப்பட்டுக்குது 60ன்னு சொல்லி. இதுவும் மில்லிமீட்டரில். அடுத்தது வந்து 6 தந்திக்குது. 6 வந்து ரேடியல் டயர்ன்றதால 6ன்னு தந்திக்குது. அடுத்தது வந்து 17ன்னு தந்திக்குது. 17 இன்ச் வந்து எங்களோட ரிம்மில் உள்ள டயமீட்டரை குறிக்குது. இப்போ வந்து நாங்கள் டயரில் பார்த்த மாதிரியே இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 225 எங்களோட டயர்ட லென்த்தும் 60 லென்த்துக்கும் ஹைட்டுக்கும் உள்ள விகிதமும் 6 ரேடியல் டயர் அதே போல் 17 ரிம்ட டயமீட்டரும் தந்திக்குது. இதில் அதுக்கேற்ற மாதிரி பெசேஞ்சர்ட கணக்கும் தந்திக்குது. அதுக்கேற்றது போல் காற்றுட அளவு வந்து ஃப்ரண்ட் டயருக்கு 33, ரேர் டயருக்கு 33. இது தான் எங்களோட 4 டயருக்குமான காற்றுட அளவு. இதை வச்சு தான் நாங்கள் ஒவ்வொரு டயருக்கும் அடிக்கணும். இந்த வாகனத்துக்கு வந்து 4 டயருக்கும் ஒரே அளவான காற்று இது தான் தந்திக்குது 33 PSI. நம்ம 4 டயருக்குமான காற்று எவ்வளோ அடிக்குங்கிறத வந்துட்டு இப்போ நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் தொடர்ந்து ஒவ்வொரு கார்லையும் வந்துட்டும் ஒவ்வொரு காற்றுட வந்துட்டு அளவு கொடுத்துப்பாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம 4 டயருக்கும் சரியான முறையில் காற்று அடிக்கணும்.